ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 210 யூதர்கள் இயேசுவை ஏற்க மறுத்தல் பாகம் 3 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 29 முதல் 39 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த யூதன் இயேசுவை பார்த்து, நீர் சீக்கிரமே போய்விடப் போவதாக எப்போதும் சொல்கிறீர். அப்படி இருக்க நீர் எப்போதும் பேசுவீர் என்றும் சொல்கிறீரே. நீர் போய் விடுவீர் என்றால் அதற்கு மேல் பேச முடியாதவராக இருப்பீரே என்றான். இயேசு அவனை பார்த்து, உலகம் முழுவதும் விக்கிரகங்களை வழிபடுவதாக மாறிவிடாதிருக்கும்படி நான் எப்போதும் பேசுவேன். என் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற என் சீடர்களிடம் நான் பேசுவேன். கடவுளின் ஆவியானவர் பேசுவார். ஞானமுள்ள மனிதர்களாலும் கூட புரிந்து கொள்ள முடியாததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஞானிகள் வார்த்தையை, வாக்கியத்தை, முறையை, இடத்தை, எப்படி, எந்த கருவியை கொண்டு வார்த்தையானவர் பேசுகிறார் என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ பயனற்ற ஆராய்ச்சிகளில் தொலைந்து போகாமல் நேசத்தில் தங்களை இழந்தவர்களாக கேட்டு புரிந்து கொள்வார்கள். ஏனெனில் நேசமானவர் தாமே அவர்களோடு பேசுவார். அவர்கள் கற்றறிந்த ஞானிகளின் அலங்காரமுள்ள பக்கங்களிடமிருந்து அல்லது கெட்டுப்போன கொள்கைகளை போதிக்கிற அல்லது தாங்கள் அனுசரியாததை கற்பிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் வெளிவேடமுள்ள ராபிகளின் போலியான பக்கங்களிலிருந்து வரும் வார்த்தைகளிலிருந்து என்னிடமிருந்து வருகிற எளிய மெய்யான ஆழ்ந்த வார்த்தைகளை பகுத்தறிந்து கொள்வார்கள். ஆனால் அதற்காக உலகம் அவர்களை வெறுக்கும். ஏனென்றால் உலகம் ஒளியான என்னை வெறுக்கிறது. அது ஒளியின் பிள்ளைகளையும் வெறுக்கிறது. அது தன் பாவங்களுக்கு அனுகூலமாயிருக்கிற இருளை நேசிக்கிற இருண்ட உலகமாக இருக்கிறது. என் ஆடுகள் என்னை அறிகின்றன. இனியும் அவை என்னை அறிந்து எப்போதும் என்னை பின் செல்லும். இரத்தத்தினுடையவும் துயரத்தினுடையவும் பாதைகளிலும் கூட அவை என்னை பின் செல்லும். அதில் போகும் முதல் ஆளாக நான் இருப்பேன். அவை எனக்கு பின் அந்த பாதைகளில் வரும். அவை ஆத்துமங்களை ஞானத்திற்கு வழிநடத்தும் பாதைகளாக இருக்கும். அவை உலகத்தினுடையவும் சாத்தானுடையவும் இருண்ட புகைகளினின்று தனித்து தெரியும்படியாகவும் வழியும் சத்தியமும் வாழ்வுமானவரை தேடினாலும் அவரிடம் தங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய யாரையும் காண முடியாதிருக்கிறவர்களை வழிநடத்துகிற நட்சத்திர வழித்தடங்களை போல் இருக்கும்படியாகவும் நீதியை போதிப்பதால் துன்புறுத்தப்படுவோரின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் ஒளிர்விக்கப்படுகிற பாதைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் ஆத்துமங்களுக்கு தேவையாய் இருப்பது அதுதான். வாழ்வும் சத்தியமும் சரியான வழியுமானவரிடம் தங்களை நடத்தி செல்கிற ஒரு வழிகாட்டி. சத்தியத்தை தேடினாலும் தங்கள் சொந்த தவறாலன்றி விக்கிரகங்களை போலிருக்கிற தங்கள் ஆயர்களின் சோம்பலின் காரணமாக அதை கண்டடையாமல் இருக்கிற ஆத்துமங்களின் பேரில் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். மேய்ப்பர்களின்றி தன்னந்தனியாக கைவிடப்பட்டு வழி தவறி விட்டவர்களுக்கு தங்கள் பேய்த்தனமுள்ள கொள்கைகளை கற்பிக்கும்படியாக அவர்களை வரவேற்க எப்போதும் காத்திருக்கிற
லூசிபரின் அமைச்சர்களால் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது தொலைந்து போகிற ஆத்துமங்கள் பேரில் கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கடவுளின் ராபிகள், அதாவது கடவுளின் ராபிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அக்கறை காட்டாததால் ஏமாற்றப்பட்டிருக்கிறவர்கள் பேரில் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். போதகர்கள் என்னும் வெளி தோற்றத்தையும் அப்படி அழைக்கப்படுவது பற்றிய அகங்காரத்தையும் மட்டும் கொண்டிருக்கிற கள்ள போதகர்களின் தப்பிதத்தால் விளைகிற மனச்சோர்வு, இருள், மரணம் ஆகியவற்றிலிருந்து மேலெழுந்து வருகிற அனைவர் மட்டிலும் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தம் மக்களுக்காக அவர் தீர்க்க தரிசிகளை அனுப்பியது போலவும் உலகம் முழுவதற்காகவும் என்னை அனுப்பியது போலவும் பிற்காலத்தில் எனக்கு பிறகு அந்த பரிதாபத்திற்குரிய ஆத்துமங்களுக்காக என் வார்த்தைகளை மீண்டும் சொல்லும்படி வார்த்தையினுடையவும் உண்மையினுடையவும் அன்பினுடையவும் ஊழியர்களை அவர் அனுப்புவார். ஏனென்றால் என் வார்த்தைகள் வாழ்வு அளிக்கின்றன. ஆகவே இக்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்ந்த என் ஆடுகள் என் வார்த்தையின் வழியாக நான் தருகிற வாழ்வை கொண்டிருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது நித்திய வாழ்வாய் இருக்கும். அவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். என் கரங்களிலிருந்து அவர்களை பறித்துக் கொள்ளக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்றார். வேறு ஒரு யூதேயன் கோபத்தோடு இயேசுவை பார்த்து, உண்மையான தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதும் நிராகரித்ததில்லை. கடைசி தீர்க்கதரிசியாயிருந்த ஸ்நாபக யோவானை நாங்கள் எப்போதும் மதித்து வந்திருக்கிறோம் என்றான். இயேசு அவனை பார்த்து, உங்களால் தாமும் வெறுக்கப்படாதபடியும் துன்புறுத்தப்படாதபடியும் சரியான நேரத்தில் அவர் இறந்தார். அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் என்றால் ஓர் அசுத்த உறவை பற்றி அது வேத பிரமாணத்திற்கு எதிரானது என்று அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களிடமும் அவர் சொல்லி இருப்பார். ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக சாத்தானோடு சோரம் போவதன் மூலமாக ஆன்ம விபசார பாவத்தை கட்டிக்கொள்கிறீர்கள். என்னை கொல்ல நீங்கள் விரும்புவது போலவே அவரையும் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் கிளர்ச்சி அடைந்து இயேசுவை தாக்க தயாரானார்கள். இயேசு கவலைப்படாமல் உரத்த குரலில், வெளிவேடக்காரரே, நான் யார் என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? உங்களுக்கு உறுதி ஏற்படும்படி அறிந்து கொள்ள விரும்புவதாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? இப்போது ஸ்நாபக யோவான் கடைசி தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று சொன்னீர்கள் இல்லையா? ஆகவே பொய் சொன்னதற்காக நீங்கள் உங்களையே இரு தடவை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறீர்கள். முதலாவது, உண்மையான தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் ஒருபோதும் நிராகரித்தது இல்லை என்றதற்காக. பிறகு ஸ்நாபக யோவான் தான் கடைசி தீர்க்கதரிசி என்றும் உண்மையான தீர்க்கதரிசிகளை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றும் சொன்னதன் மூலமாக உங்களையே இரு தடவை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குகிறீர்கள். நானும் ஒரு தீர்க்கதரிசி, குறைந்தபட்சம் ஒரு தீர்க்கதரிசி, அதுவும் மெய்யான தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்பதற்காக இரு தடவை தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்குகிறீர்கள். பொய் சொல்லும் உதடுகள், வஞ்சகமுள்ள இருதயங்கள், ஆம், நான் இங்கே என் பிதாவின் இல்லத்தில் வைத்து அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவன். என் பிதா எனக்கு தந்தருளினதை நான் கொண்டிருக்கிறேன். அது என்னில் இருந்தாலும் இப்போதும் கடவுளாக இருக்கிறது. அதை என் பிதாவின் கரங்களில் இருந்தோ பறித்துக் கொள்ள எவனாலும் முடியாது. ஏனென்றால் அது ஒரே தெய்வ சுபாவமாய் இருக்கிறது.
என் பிதாவும் நானும் ஒன்றே என்றார். யூதர்கள் இயேசுவை பார்த்து, எவ்வளவு பயங்கரம், தெய்வ தூஷணம், சாபம் என்று ஊளையிட்டு எறிவதற்கு கற்களை எடுத்தனர். இயேசு தம் பார்வையால் அவர்களை முடக்கினார். யூதர்கள் கற்களை எறிய துணிவு இல்லாமல் இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நான் யார் என்று என்னிடம் கேட்டீர்கள். நான் சொன்னேன். உங்களுக்கு கடும் கோபம் வந்தது. நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். என் பிதாவிடமிருந்து வருவதும் என் பிதாவினால் எனக்கு தந்தருளப்படுகிற வல்லமையை கொண்டு என்னால் செய்யப்படுவதுமாகிய அநேக நற்செயல்களை பற்றி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி விட்டேன். அந்த செயல்களில் எவற்றிற்காக நீங்கள் என் மீது கல்லெறிய போகிறீர்கள்? நான் உங்களுக்கு நீதியை கற்பித்தேன் என்பதற்காகவா? உங்கள் நோயாளிகளை குணமாக்கினேன். பார்வையற்றவர்கள் பார்க்கவும், முடவர்கள் நடக்கவும், ஊமைகள் பேசவும் செய்தேன். பேய் பிடித்திருந்தவர்களை விடுவித்தேன். இறந்தோரை எழுப்பினேன். ஏழைகளுக்கு உதவி செய்தேன். பாவிகளை மன்னித்தேன். எல்லோரையும், என்னை வெறுக்கிறவர்களையும் உங்களை அனுப்பியவர்களையும் கூட நான் நேசித்தேன் என்பதற்காகவா? ஆக இந்த செயல்களில் எவற்றிற்காக நீங்கள் என்னை கல்லெறிய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் உன்னை கல்லால் எறிய விரும்புவது உன் நல்ல செயல்களுக்காக அல்ல, மாறாக உன் தெய்வ தூஷணத்திற்காக. ஏனெனில் மனிதனான நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள், மகா உன்னதருடைய குழந்தைகள் என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேத பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கவில்லையா? இனி கடவுள் யாரோடு பேசி மனிதனில் பிழைத்திருக்கிற கடவுளின் சாயலும் பாவனையும் தெளிவாக தோன்றும்படி வாழ வேண்டும் என்றும், மனிதன் ஒரு பசாசாகவோ ஒரு மிருகமாகவோ இருக்கக்கூடாது என்றும் கட்டளை கொடுத்தாரோ? அவர்களை அவரே தெய்வங்கள் என்று அழைத்தார் என்றால், முழுவதும் கடவுளால் ஏவப்பட்டவை என்பதால் மனிதனுடைய சித்தத்தின்படியும் ஆவலின்படியும் மாற்றி அமைக்கப்படவோ விலக்கப்படவோ முடியாதவையாக இருக்கிற பரிசுத்த ஆகமங்களாலேயே மனிதர்கள் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால், பிதாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டு உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் இறைமகனாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக நான் தெய்வ தூஷணம் சொல்கிறேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? நான் என் பிதாவின் செயல்களை செய்யாமல் இருந்தேன் என்றால் நீங்கள் என்னை விசுவசியாமல் இருப்பது சரியானதாக இருந்திருக்கும். ஆனால் நான் அவற்றை செய்கிறேன். நீங்களோ என்னை விசுவசிக்க விரும்பவில்லை. பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படி அந்த செயல்களையாவது விசுவசியுங்கள் என்றார். யூதர்கள் மறுபடியும் கிளர்ச்சி செய்ய தொடங்கினார்கள். எதிரிகள் மறைந்திருந்த இடத்தில் இருந்து வெளியே வந்து, அந்த தெய்வ தூஷணியை பிடியுங்கள், அவனது பாவம் இப்போது வெளிப்படையாக இருக்கிறது, நாம் எல்லோருமே அவன் சொன்னதை கேட்டோம். தன்னையே கடவுள் என்று பிரகடனம் செய்கிற தெய்வ தூஷணிக்கு மரணம். திப்ரியின் செலோமித்தின் மகனை நீங்கள் தண்டித்தது போல இவனையும் தண்டியுங்கள். அவனை பட்டணத்திற்கு வெளியே கூட்டி சென்று கல்லால் எறியுங்கள். அது நம்முடைய உரிமை. தெய்வ தூஷணம் சொல்கிறவன் சாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தலைவர்களின் தூண்டுதல்களால் யூதேயர்களின் கடும் சினத்தை கிளறிவிட்டதால் யூதர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். மிகுந்த அமளியாய் இருந்ததால் ரோமை படை வீரர்கள் விரைந்து வந்து ஈட்டிகளாலும்
கம்புகளாலும் யூதேயர்களை அடித்தனர். ஆனால் அவர்கள் அப்போஸ்தலர்களை அடிக்கவில்லை. யூதேயர்கள் பலர் பயந்து ஓடினார்கள். இந்த அமளிகளுக்கிடையே இயேசு ஏற்கனவே அங்கிருந்து போய்விட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 210 யூதர்கள் இயேசுவை ஏற்க மறுத்தல் பாகம் 3 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.